பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன் சீர்காழி சத்யாவை துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறது போலீஸ். பல்வேறு கொலை வழக்குகளில் தேடப்பட்டு வந்த சத்யாவை போலீஸ் தூக்கியது எப்படி? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். துப்பாக்கி சூடு நடத்தி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரபல கூலிப்படை கும்பலின் தலைவரான சீர்காழி சத்யா என்னும் இந்த நபர். சீர்காழி பகுதியை சேர்ந்த சத்யா ஆட்கடத்தல், கொலை வழக்குகளில் தனியாகவும் கூலிப்படையோடும் செயல்பட்டவராவார். கோவையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரே நேரத்தில் 3 பேரை சீர்காழி சத்யா ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பகீரை கிளப்பியிருந்தது. இது மட்டுமன்றி 5 கொலைகள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் சீர்காழி சத்யா மீது பல்வேறு காவல் நிலையங்களில் இருந்து வருகிறது. திருச்சியில் அமைச்சர் நேருவின் தம்பியான ராமஜெயம் கொலை வழக்கிலும் கூட சீர்காழி சத்யா உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். கொலை, கொள்ளை, கூலிப்படை தாக்குதல் என அசைக்க முடியாத சக்தியாக இருந்த சீர்காழி சத்யா கடந்த 2021ஆம் ஆண்டு பாஜக எம்எல்ஏவான நயினார் நாகேந்திரன் மற்றும் வினோத்ஜி செல்வம் முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். அரசியலில் சேர்ந்த பின்னராவது தனது இமேஜை காப்பாற்றிக் கொள்வார் என்று கருதிய நிலையில் அவரது ஆட்டம் அதிகரித்தே சென்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் தொழிலதிபர் ஒருவரை சீர்காழி சத்யா மிரட்டியதாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அவரை போலீசார் பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்த நிலையில் மகாபலிபுரம் பகுதியில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்வுக்கு சீர்காழி சத்யா வருவதாக தகவல் கிடைக்கவே போலீசார் அவரை பிடிக்க அந்த பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது மகாபலிபுரத்தில் இருந்து செங்கல்பட்டு பழவேலி வழியாக சென்னை நோக்கி சீர்காழி சத்யா செல்லும் தகவல் கிடைக்கவே போலீசார் பின்தொடர்ந்துள்ளனர். போலீசாரை பார்த்ததும் சத்யாவும் அவரது நண்பர்களும் பழவேலி மலைப்பகுதியில் தப்பித்து ஓட முயற்சித்தனர். அப்போது அவர்களை மடக்கிய போது 2 போலீசாரை அவர்கள் ஆயுதங்களால் தாக்கிவிட்டு ஓடியுள்ளனர். இதனால் சத்யாவை போலீசார் துப்பாக்கியில் சுட்டு பிடித்துள்ளனர். இடது காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து கீழே விழுந்த சத்யாவையும் அவரது நண்பர்களையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கைத்துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். காலில் காயமடைந்த சத்யாவை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு போலீசார் அனுமதித்தனர். மேலும் காயமடைந்த போலீசாருக்கும் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு டிஎஸ்பி இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டார். பிரபல கூலிப்படை தலைவன் சீர்காழி சத்யாவை போலீசார் சுட்டு பிடித்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மருத்துவமனையில் இருந்த சத்யாவை மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உள்ள சிறை கைதிகள் வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.